இந்த இடத்துல தானே பூமாரி இருக்கும் அப்படின்னா எங்க இங்க காணமே. இல்லடா இது ஒரு ஆச்சரியமா இருக்குது. கொண்டு வந்தது இங்கதான். தண்ணி ஊத்துறதுக்கு வெங்கல குடமும் அந்த வெங்கல தூக்கம் எடுத்துட்டு வந்துச்சு. பார்த்தா இங்க எதையும் காணோம். அதான் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? எதுவும் இங்க இல்லையப்பா. இல்லனே, என் தங்கச்சி இங்க தானே வந்துச்சு. இங்க இருந்தா இங்கதான் இருக்கும். நம்ம ஊர்ல யாரும் அப்படி எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. நானும் இங்க தானே இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்துச்சு தங்கச்சி? தங்கச்சி ஒரு காலையில ஒரு 6:45 வந்துருச்சுனே. 6:45. நான் வந்தது 7:15. அதனால நானும் பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, யாராவது கோயிலுக்கிட்ட எதுவும் வந்தாங்கன்னா நான் எதுவும் கேட்டு பார்த்து சொல்லவா? சரிங்கண்ணே, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. வெங்கல கூட விற்கிற விலைவாசிக்கு எதுவும் வாங்க முடியுதா ஒன்னா? எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு போகணும் இல்லையா? கோயிலுக்கு வந்தோம்னா அப்படியே போறதா? இல்லண்ணே, எப்பயும் பாப்பா எடுத்துட்டு வந்துடும். இந்த தடவை என்னமோ மறந்துட்டு வந்துருச்சு. சரிண்ணே, சரி பாருங்க, நான் வரட்டுமா? சரிப்பா, நான் எதுவும் கேட்டு சொல்றேன். அதுல பேர் எதுவும் எழுதி இருக்குமா என்ன? மகாலட்சுமின்னு எழுதி இருக்குண்ணே. சரி சரி. பூ கூட ஒண்ணு, அப்புறம் வெங்கல கூட ஒண்ணு. ஒரு அளவு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சரிப்பா, இங்க பக்கத்துல யாராவது எடுத்து வச்சிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. நான் கேட்டு என்னன்னு பார்த்து சொல்றேன். சரிங்கண்ணே, சேப்பன வரட்டுங்களா? சரிப்பா. என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்பயும் நான் எவ்வளவோ பொருள்லாம் இங்க வச்சுட்டு போயிருக்கேன். யாருமே எடுத்துட்டு போனது கிடையாது. இந்த வெங்கல குடத்தை தூக்கிட்டு போறதுக்கு யாருடா நம்ம ஊர்ல புதுசா? இவர் விசேஷம் ஆரம்பிச்சதுன்னா என்னால ஒரு ஆளா கடந்துக்கிட்டு அங்க இழுத்து போட்டு வேலை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு நீ எல்லாம் வந்தாத்தான் எதா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். அத்தை, இங்க உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க பாப்போம். நம்ம வீட்டுல இங்க எல்லா செலவும் பாத்துக்கலாம் வச்சுக்கலான்றோம். நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் முறைப்படி மாப்பிள்ளை வீடு ஒண்ணு இருக்கும்போது அங்கதானே எல்லாம் பண்ணணும். மாப்பிள்ளை வீடுன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம இங்க பாத்துக்கலாம். இருக்கும்போது எதுக்கு? நீங்க என்னைக்குதான் கேட்டிருக்கீங்க. அவனுக்கு ஆக்கி போடுறதுக்கு கூட 5000 அனுப்பி விட்டீங்க. அப்படின்னு இல்லம்மா, நம்ம வீடு நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு போனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம இங்க நீ வாக்கப்பட்டு வந்த வீடு, இப்படி நம்ம பிள்ளைக்கு ஆக்கி போடுறத பார்த்துட்டு அவங்க ஒன்னே எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. நாளை பின்ன உங்க குடும்பத்துக்கு ஆக்கி போட்டேன் வச்சேன்னு. ஆனா நீங்க வேற அத்தை, உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நான் அவர்கிட்ட திட்டு வாங்கினதுதான் மிச்சம். இதே அன்போட எப்பயும் நீங்க 2 பேரும் இருக்கணும். அதனாலதான் நான் எதுவும் சொல்றது இல்ல, சரியா? ஏன் இப்போ இந்த உடனே போயிட்டு வாரேன்னு சொன்ன பையல இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இவனை என்னன்னு சொல்லு பாப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தான். இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? பொறுப்புன்றதே இல்லம்மா. அவனை பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, தண்ணி தெளிச்சு விட்டா அவன் பாட்டுக்கு இருப்பான். கொஞ்சம் இருக்கு பிடிச்சாதான் இந்த வேலையெல்லாம். விடுங்க, சின்ன பையன் தானே, அதெல்லாம் போ பழகிடும். இவன் வயசுல உள்ளதெல்லாம் கையில ஒண்ணு கால்ல ஒண்ணுன்னு தொத்திக்கிட்டு தெரியுதுங்க. இது இன்னமும் நம்மளையே தான் பிடிச்சிக்கிட்டு தெரியுது. இவனை என்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் விடுவு காணும். அதெல்லாம் பாருங்க, அவன் எப்படி இருக்க போறான்னு. என்னடா இது கோலம்? என்னடா ஏதோ துணி எடுக்க போறேன், மணி எடுக்க போறேன்னு. இது என்னடா சட்டி எடுத்துட்டு வர? சட்டி இல்ல, குடம். குடம் தெரியுது. நீ எங்க போன? என்ன எடுத்துக்கிட்டு வர? அது ஒண்ணும் இல்லம்மா, இது கோவில்ல. கோவில்லையா? நீ அங்க வீட்டுக்கு தானே போறேன்ன. நீ என்ன பண்ண கோவில்ல? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரோ எடுத்துக்கிட்டு போன மாதிரி. அட ஆமா, அன்னைக்கு பூமாரி இந்த தானே எடுத்துட்டு போனுச்சு. பயபுல என் மாமியார் கிழவி சொன்னபடியே கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரதுக்கு தான் போயிருக்கானா? இவன் சரியான கேள்வில கில்லாடி ரங்காதான். அம்மா இல்லம்மா, நான் ரூமுக்கு தான் போனேன். போயிட்டு வர வழியில குடம்பு இதுவும் கோவில் திட்டுல இருந்துச்சு. கோவில் திட்டுல இருந்துச்சுன்னா அதை அங்கேயே வச்சுட்டு வர வேண்டியதானே. அதை எதுக்கு தூக்கிட்டு வந்த? யாரோ எவரோடதானு தெரியல. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது உரிமையாளவங்க தேட மாட்டாங்களாடா? நம்ம வீட்டுல என்ன இதெல்லாம் இல்லாமையா இருக்குது? அங்க கிடக்குது 10-15. அதெல்லாம் யார் தூக்கிட்டு போறா? போய் வச்சுட்டு வாப்போ. என்னம்மா? அது வேற யாரோடதும் இல்ல, உங்க மருமவளோடது தான். அடே அடே, இங்க பாருடா, சட்டை தலைய குனியறத பத்தியா? யாரு யாரு? சிரிக்காதன்னு சொன்னேன். என்னையும் சிரிக்காதன்னு சொல்லிட்டு நீ சிரிக்கிறமா? ஏண்டா, அப்ப நீ போனது என் மருமகளை பாக்குறதுக்கு தான். என் மாமியார் சொன்னாங்கல்ல அத்தை, பாத்தீங்களா? நான் கூட நினைச்சேம்மா, என்னடா இவன் விரும்பின பிள்ளையதான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. நம்ம பார்த்து வைக்கிற பிள்ளையெல்லாம் இவன் கல்யாணம் பண்ணுவானா? இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ? இவனை நம்பி வர பிள்ளைகிட்ட இவன் அன்பா இருப்பானா? அப்படி இப்படின்னு நான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தா, பயபிள்ளைய பாத்தியா எம்பிட்டு விவரம்னு? நீ பொழைச்சுக்குவடா, நீ பொழைச்சுக்குவ. சரி விடுமா, விடு.
சரி இவன் என்னை கூட்டிட்டு வந்து விடட்டும், நான் போயிட்டு வரட்டுமா? இந்தாங்க அத்தை, போகிற வழியில் உங்கள் மருமகிட்ட அந்த பூவை கொடுத்துட்டு அவங்களோட ஜாமானையும் போய் கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் விட்டுடா. சரி அண்ணி. நம்மளையும் பைத்தியக்காரன் நினச்சிடுச்சு என்னமோ தெரியல. இந்த அம்மா எப்போ உள்ளே போணுச்சு இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ அவன் காசை தூக்கிக்கிட்டு நான் அப்படியே ஓடுற மாதிரி, எங்கிட்டு போகாம இங்கே தானே இருக்கேன் குத்துக்கல்லாட்டம். என்னமோ இருக்கும்போதே நம்ம தூக்கிக்கிட்டு போற மாதிரி தான் ஆடிக்கிட்டு வரான் சொட்ட மண்டேன். அன்னைக்கு வேற ஜப்திக்கு நோட்டீஸ் அனுப்புறானா, இன்னைக்கு எப்படி ஒட்டுறான்னு பாக்குறேன். முதல்ல காசை தூக்கி அவன் மூஞ்சில வீசணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன். இந்த இடத்துல தானே காசை வச்சேன், என்ன காசு என்கிட்ட இல்ல? இங்கே இல்லையே, என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு. இங்க வச்ச காசு எங்கிட்டு போகும்? ஐயோ இதுல எதுவும் வச்சனா? இதுல இல்லையே. ஐயோ அடிவே எல்லாம் கடமுடன்னு கலக்குதே. இங்க வச்ச காசு எங்கிட்டு போகும்? ஆண்டவனே, இங்கேதான் வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எங்கேயும் வைக்கல, இந்த இடத்துல தான் வாங்கி போட்டு இங்க வச்சேன், இங்கிட்டு இல்ல. ஐயோ ஐயோ இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குள்ள. ஏமா ஏமா நீ வரியா இல்லையாம்மா? எவ்வளோ நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயோ அந்த சொட்ட ஆஃபீஸர் வேற கத்த ஆரம்பிச்சிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஆண்டவனே, நீ தான் போய் எதை வந்து அருள் புரியணும். ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்? காசு இங்கே வச்ச காசு எங்கிட்டு போகும்? ஐயோ பயமாக இருக்கே, பக்கன்னு இருக்கு. ஐயோ அந்த ஆளு கிட்ட வீரவசனம் பேசிட்டு வேற வந்துட்டேன், இப்போ காசு இந்த இடத்துல இல்லை. ஐயோ அந்த ஆளு வேற இந்த தடவைலாம் பாரபட்சமே பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னது. ஆண்டவனே ஏய் வரியா இல்லையாம்மா? எவ்வளோ நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிறது? ஐயோ ஆண்டவனே, இங்கே தானே வச்ச பணம் இப்படி வச்ச இடம் இல்லாமல் போகும். ஐயோ இப்போ என்ன பண்ண போறேனே தெரியலையே. சார் இங்கே வருமா, இந்த சாரு மோரெல்லாம் இல்லை, காசு எங்க? சார் வீட்டுக்குள்ள பீரோல தான் சார் வச்சேன், இப்போ பார்த்தா காசை காணும் சார். ஏம்மா உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் சர்வீஸில். இங்கே திமிரு பேச்சு பேசிட்டு போக வேண்டியது, உள்ளே போனோடனே காசு இல்லைன்னு வந்து நடிக்க வேண்டியது. அப்படியாமான்னு கேட்டுட்டு நானும் அப்படியே கிளம்பி போவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்ன சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கியா நீயே? இங்கேரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த அம்மா சொன்ன ஒரே கண்ணதுக்காக தான் உன்னை இன்னமும் வீட்டுக்குள்ளே விட்டேன். ஏன்னா என்னை பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா வர்றதும் வரதும் போதுமா? எனக்கு என்ன பொழப்பு இல்லாமல் நான் இருந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. உங்களுக்காக அன்றைக்கே ஜப்தி நோட்டீஸ் கூட ஒட்டாமல் நான் போனேன். இன்றைக்கி அப்படி இருந்தும் நீ இந்த அளவுக்கு பண்ணுறதா அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். ஏமா என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சத்தியமாக சொல்கிறேன் சார், எங்கள் அம்மா கொடுத்த பணம் இங்கே தான் சார் வச்சேன், இப்போ பார்த்தா இல்லை சார். ஏம்மா அந்த பணத்துக்கு என்ன காலா முளைச்சிருச்சு அப்படியே எந்திரிச்சு போகிறதுக்கு? உன் வீட்டில் நீ தானே இருக்க, ஏன் உனக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஒரு வேளை அந்த பயலுக ஒரு வாரம் இருந்துட்டு போகிறேன்ட்டு வந்தானுங்க, திடீர்னு இன்றைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனானுங்க. ஒரு வேளை அந்த பயலுக ஏதோ கைவரிசையை காட்டிட்டாங்களா? என்னம்மா எங்க காசு? என் வீட்டில் ஒரு 3 பயலுக இருந்தாங்க சார், அவங்க ஏதோ என் காசை களவாண்டுட்டு போயிட்டாங்க போல சார். இப்போ என்னத்துக்கு வரைக்கும் காசு கையில் இருக்குன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வாரேன்னு நான் உன்னை ஏளனமாக பேசுகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காசை காணலைன்னு இப்போ என் வீட்டில் 3 பேர் இருந்தாங்க, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற. நீ என்ன எனக்கு கதை சொல்கிறியா? கதை சொல்லிகிட்டு இருக்கியாம்மா நீ? ஒழுங்க மரியாதையாக வந்துரு, இல்லைன்னு வைக்க அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லி. பாவமுனியுமே பார்க்கக்கூடாது போல இருக்கே, என்ன நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்களா? அந்த அம்மா எங்க அன்னைக்கு வீரவசனம் பேசுனுச்சே, காசு தந்துடுறேன் அப்படி இப்படின்னு, எங்கம்மா அந்த அம்மா? சார் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்க சார், இங்கே நான் மட்டும்தான் சார் இருக்கேன். காசு அந்த பயலுக்கு தான் சார் திருடிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சாமி சத்தியமா அந்த பணம் வாங்கிட்டோம் சார், எல்ஐசிலேருந்து வந்த பணம் சார் அது. உனக்கெல்லாம் வாயால சொன்னால் புரியாதுமா, நான் போலீஸை வர சொல்கிறேன், அவங்கள வச்சே நம்ம பேசி ஜப்தி நோட்டீஸ் ஒட்டிக்கிறேன். ஐயோ சத்தியமா என் காசை காணும் சார். ஏமா நடிச்சிட்டு தெரியாதம்மா? சரி சார் போ, நிஜமாவே என் காசை காணும் சார். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ சார். சார் நாங்கள் ஐஓசிடி பேங்க்லேருந்து பேசுகிறோம். நம்ம பேங்க்கில் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க இப்போ அசலும் வட்டியும் கட்டுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால சரி இப்போ வந்து டோட்டலாக கட்டுறேன்னாங்க. நாங்களும் வந்து பார்த்துட்டே இருந்தோம். இப்போ சடனாக அவங்க வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜப்தி நோட்டீஸ் ஒட்டணுன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க சார். ஓகே சார். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சார். சார் நான் சொல்கிறது பொய் இல்லை சார், உண்மைதான் சார். உண்மையோ பொய்யோ போலீஸ் வரும், அதுக்கு நீ பதில் சொல்லு. உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து எதையும் கேட்கறதாவே இல்லை. அடே படுபாவி பயலுகளா, நல்லவே மதி வந்தீங்களேடா, இப்படியே வீட்டுக்குள்ள உண்டை வீட்டுக்கு 2 பண்ணிட்டு போயிட்டீங்களேடா. இப்போ எங்கே போய் இவனுங்களை தேடுவேன்? ஐயோ என் பணத்தோடு போயிட்டானுங்களே, ஒரு 2 ரூபாய் 5 லட்சம் ரூபாய், 10 லட்சத்துக்கு எங்கே நான் போவேன்? அப்படியே வண்டியை நிறுத்து, அப்படியே உள்ள போயிடாம.
அந்த பருப்பு எடுத்து காய போடுங்கம்மா, வண்டா கிடக்குது. அடே சம்மந்தியம்மா, வாங்கம்மா வாங்க. என்னம்மா என்ன பண்றீங்க? குழம்பு வைக்கலான்னு பார்த்தேங்க, அதான் வாங்கம்மா வெளியே நிக்கிறீங்க. இல்லம்மா ஊருக்கு கிளம்பிட்டேன். எங்க என் மருமவ? பூமாரி, பூமாரி இங்க வாமா. அண்ணி இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஐயோ நீங்களா, வாங்க வாங்க. சரிம்மா ஊருக்கு கிளம்பிட்டோம். இனி முறைப்படி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சரிங்க அத்தைன்னு சொல்லு. என்னடா இது, இந்த பாத்திரம் எங்கிட்டு போயிருக்கோம்? யார் வீட்டுல கேட்டாலும் இல்லைன்றாங்க, யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. பூமாரி அந்த பாத்திரம் அங்க இல்லையாமா? வாங்க. அழகே சம்மந்தியம்மா, எப்ப வந்தீங்க? மகா வந்தவங்களை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ள காத்து தண்ணி குடுக்கலாமல் உள்ள கூப்பிட்டு. எப்பா எப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாயா, நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். இந்த ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் மருமகள் பார்த்துட்டு இந்த பூவை கொடுத்துட்டு நீங்க தேடிக்கிட்டீங்களே பாத்திரம், அதையும் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு போயிருக்காக, அவங்க பாத்திரத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க, இவங்க அதையும் எடுத்துட்டு வந்தாங்க. அதை தான் கொடுத்துட்டு மருமகளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அட பாவி, நான் கூட என் பூமாரியை எப்படியோ நினைச்சேன். ஜகஜாலுக்கு இல்லாடி தான். இந்த புனியும் பால் குடிக்குமான்னு முகத்தை வச்சுக்கிட்டு இந்த பூமாரி பண்ற வேலையை பாரு. அடி இந்தாங்கம்மா பூ வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு எதுக்குமா, உங்க மருமகளுக்கு உங்க கையாலே வச்சு விடுங்க. அதுவும் சரிதான். பூமாரி திரும்பிக்கம்மா. இப்படியே எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். பரவாயில்ல, நான் கூட எப்படி இருப்பாங்களோ என்னமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு அம்மா மாதிரியே ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க, இது போதும்.